மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எஸ் பழனிப்பட்டி கிராமத்தில் பின்னணி இசை பாடகர் டி சுசிலாவின் 88வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் இசை போட்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதை பற்றி ரேடியோ உரிமையாளர் சக்திவேல் கூறுகையில், பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பழனிப்பட்டியில உசிலம்பட்டி ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு அந்த சுசிலா பின்னணி பாடகர் சுசிலா அம்மா அவர்கள் 88 பிறந்த நாளை முன்னிட்டு அதை அவங்க நிறைய பாடல் பாடிருக்காங்க. அவங்களுடைய பாடலை ரசித்து நாங்கள் கேட்கும் வகையில் மைக் செட்லாம் நிறையா போடுறோம். அவங்களுடைய பிறந்த நாளை வச்சு நாங்கள் இன்னைக்கு ஒரு மைக் செட் விழா ஒரு இது மாதிரி நடத்துகிறோம். எங்கள் ஊரில் இசைத்திருவா மைக் செட் இசை திருவிழா நடத்துகிறோம். இந்த இசை திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடிய மைக் செட் உரிமையாளர்கள் நிறைய மைக் செட்டுக்காரங்க எங்கள் உசிலம்பட்டி வட்டாரத்திலிருந்தும், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த மாதிரி ஒரு 4-5 மாவட்டங்கள்லேருந்து இந்த இசை போட்டிக்கு மைக் செட் உரிமையாளர்கள் தங்களுடைய மைக் செட் பொருட்களை கொண்டு, சாதனங்களை கொண்டு இந்த இசை போட்டியில் கலந்துக்கிறாங்க. இது கலந்துக்கிட்டவங்களுக்கு இந்த ஒரு முதல் பரிசாக 20,000, இரண்டாவது பரிசாக 15,000 பரிசு தொகையும், மூன்றாம் பரிசாக 10,000 பரிசு தொகையும், நான்காம் பரிசு, இந்த மாதிரி ஒரு 4 பரிசு வச்சு நடத்துகிறோம். அந்த பரிசு இந்த உசிலம்பட்டி சங்கத்தின் சார்பில் தான் நாங்கள் இதை அவங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இது சங்கத்து மூலியமாக எடுத்து நடத்துறதுனால இந்த பர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நாங்கள் பர்மிஷனோடு தான் நடத்துகிறோம். அரசாங்கத்தின் உதவியோடு தான் நாங்கள் நடத்துகிறோம். அது அந்த அரசாங்கம் மேலும் மேலும் இந்த மாதிரி எங்களுக்கு இசை திருவிழா நடத்துறதுக்கும், இந்த மைக் செட் குழாயை சுதந்திரமாக நாங்கள் எந்த ஒரு விழாக்களிலும், ஒரு விசேஷ வீடுகளிலும், மற்றும் இந்த மேடை விழா மற்ற எந்த ஒரு விழா வந்தாலும் இந்த ஒலிபெருக்கியை அமைப்பதற்கு எங்களுக்கு அரசாங்கம் நிதி உதவி வழங்கணும். அந்த அமைப்பதற்கு எங்களுக்கு ஒரு அனுமதி வழங்கணும். அனுமதி வழங்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்குது. நாங்கள் அனுமதி வாங்கி போட்டாலுமே அதுக்கு ஒரு அனுமதி கிடைக்க மாட்டேது, கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அந்த ஒரு தொழிலாக நடத்திட்டு வரோம். அதில் நிறைய முதலீடுகளும் போட்டு அதை வாங்கி வச்சு நாங்கள் ஒரு 2-3 10 ஆப்ரேட்டருக்கு நாங்கள் வச்சு வேலை கொடுக்குறோம். அவங்களுக்கு இந்த ஒலிபெருக்கி அமைச்சாதான் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய பொழப்பு நடத்த முடியும். நாங்களும் அதை வச்சு நாங்கள் ஒரு பொழப்பு நடத்துகிறோம். அந்த மாதிரி நடத்தும் வகையில் கவர்மெண்ட் அரசாங்கம் எங்களுக்கு மென்மேலும் அனுமதி இந்த மாதிரி இசை திருவிழா நடத்துறதுக்கும், மைக் செட் நாங்கள் போடுறதுக்கும் எங்களுக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி மைக் செட் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வெற்றி பெற்றவங்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசு தொகையும் வெற்றி கோப்பைகளும் நாங்கள் வழங்குகிறோம். இந்த மாதிரி போட்டி நடத்துறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் முழுமையாக எங்களுக்கு அனுமதி வழங்கணும் என்று நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.